இப்போ இந்த வருஷமே பார்த்தீங்கன்னா 2026 நிறைய கிரக பயிற்சிகளும் சில அதிச்சார பயிற்சிகள் இதெல்லாம் அடங்கினது தான். இதில் 12 ராசியில் கண்டிப்பாக உங்கள் ராசிக்கு ஏதாவது ஒரு வகையில் நன்மை அப்படிங்கிறது ஏதேனும் ஒரு கிரகம் கொடுத்துடாதா அப்படிங்கிறது தான் உங்களுடைய கனவாக ஒரு ஆசையாக இருக்கும். அதுலேயும் குரு நிச்சயம் சொல்கிறேன், இந்த ஆண்டு உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு வகையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருந்தாலும் இந்த ராகு கேது அப்படிங்கிற கிரகமும் இந்த 2026 கடைசியில் பயிற்சி ஆகும் பொழுது அது அந்த மாற்றத்தில் ஒரு சில விளைவுகளை ஏற்படுத்தும். இது 2026 கடைசியில் தான் வருது அப்படின்னாலும் ஓரிரு மாதங்களுக்கு முன்பில் இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக அது பலன்களை கொடுக்க ஆரம்பிக்கும். அப்படி கொடுக்கும்போது அது உங்களுக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இப்போ இந்த பதிவில் விளக்கமாக பார்க்க போகிறோம். இன்னும் சொல்லப்போனால் இது 2027 முழுமைக்கும் உங்களுக்கு இந்த பலன்கள் அப்படிங்கிறது பொருந்த போகுது. ஏன்னா இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது நடக்காது பார்த்தீங்கன்னா 5 டிசம்பர் தான் நடக்குது. ஆனால் குருவினால் ஒரு சில நல்ல பலன்களும் சனியினால் ஒரு சில பலன்களும் கூடவே இந்த ராகு கேதுவும் சேர்ந்து ஒரு சில பலன்களும் தரதுனால உங்கள் லைஃப்பில் எந்தெந்த விஷயங்கள்லாம் நீங்கள் திட்டமிடலாம், எதுலெல்லாம் நீங்கள் அனுகூலத்தை எதிர்பார்க்கலாம், எந்த விஷயங்களில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும், இல்லை லைஃப் லாங்குக்கும் உங்களுக்கு நல்லது நடக்கணுமா, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் சொல்ல போகிறேன். குறிப்பாக இலவச பொது பலன்கள் முழுமையாக கேட்கணும். இலவச எண்கணித பொது பலன்கள் பற்றியும் நான் உங்களுக்கு கூறுவதாக இருக்கிறேன். இதுக்கு உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயர் எனக்கு தேவைப்படும், பெயர் ஆங்கில எழுத்துக்களில் தேவைப்படும். அதை பற்றியெல்லாம் இந்த பகுதியின் இறுதியில் மறுபடியும் சொல்கிறேன், விளக்கமாக பார்ப்போம். இப்போ பகுதிக்குள்ளார போகலாம். மகரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு கேது பயிற்சி காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகள் பெறக்கூடிய வகையில் தான் இந்த பயிற்சிங்கிறது நிகழுது. 5 டிசம்பர் 2026 மகரத்தில் 1ஆம் வீட்டிற்கு, அதாவது உங்கள் ராசியின் மீதே ராகுவும் 7ஆம் வீட்டில் கேதுவும் செல்லப்போகிறக்கூடிய காலகட்டமாக இது இருக்க போகுது. ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பெரிய அளவுக்கு கெடுதல்கள் அப்படிங்கிறது நிகழ்ந்துடாது. குறிப்பாக 7ஆம் வீட்டில் கேது வரும் பொழுது சில நேரங்களில் இந்த திருமண பந்தத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு சில விஷயங்கள் கைகூடாமல் போகலாம், தள்ளி போகலாம் சில விஷயங்கள். அது மட்டும்தான் நீங்கள் அதாவது இப்போ ஒரு பார்ட்னர்ஷிப்பில் என்ட்ரு ஆகுறீங்க, அது ப்ரொஃபஷனல் பார்ட்னர்ஷிப்பாக இருக்கலாம், அல்லது மேரேஜ் போன்ற பர்சனல் பார்ட்னர்ஷிப்பாக லைஃப் பார்ட்னராகவும் இருக்கலாம். ஸோ அது மாதிரி நேரங்களில் மட்டும் நீங்கள் மிக சரியாக ஒரு நபரை தேர்ந்தெடுத்திருக்கிறோமா, அவங்களால நமக்கு உயர்வுகள் இருக்குமா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் சிந்தித்து பார்த்து இறங்குனீங்கன்னா அது உங்களுக்கு நன்மைகளையே தரும். ஏன்னா இந்த மகரத்தின் அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சனி. இந்த சனிக்கு 7ஆம் வீட்டில் வரக்கூடிய கேதுவினால் பெரிய கெடுதல்கள் அப்படிங்கிறது நிகழ்ந்துராது. அவர் சர்ப்ப கிரகம் இன்னொரு சர்ப்பத்தின் மூலமாக ஆதாயம் அடையக்கூடிய ஒரு வகையில் அது நடக்கும். கொஞ்சம் காலதாமதமாக கூடிய ஒரு தன்மையை காமிக்குது. இதே டிசம்பர் 2025 காலகட்டத்தில் உங்களுக்கு குரு அதிசாரமாக நகர்ந்து 8ஆம் வீட்டில் மகரத்திற்கு 8ஆம் வீட்டில் அமர்ந்து 12, 2, 4ஆம் வீட்டுகளை பார்வை செய்து கொண்டிருப்பார். இந்த 12ஆம் வீடு அப்படிங்கிறது உங்களுக்கு பெருமளவுக்கு கெடுதல்களை கம்மி பண்ணக்கூடிய ஒரு இடமாக அது இருக்குது. அதோட 2ஆம் வீடு தனம்பாக்கு குடும்பஸ்தானத்தின் மீதும் குருவினுடைய பார்வை விழுந்திருக்கும். 4ஆம் இடமான கேந்திரஸ்தானத்தின் மீதும் உங்களோட குருவினுடைய சுப பார்வை விழுந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த ராகு கேது பயிற்சி நடக்குது. ஸோ இது ஒரு வகையில் உங்களுக்கு கெடுதல்களை கம்மி பண்ணி அனுகூலங்களை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பிலேயே இந்த ராகு கேது அப்படிங்கிறது செயல்பட போகுது அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அதே மாதிரி உங்களுக்கு சனி இந்த காலகட்டத்தில் எந்த இடத்துல இருப்பார்னு கேட்டிங்கன்னா, முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனியினால் உங்களுக்கு நன்மைகளையே தொடர்ந்து கொண்டிருக்கும். ஏற்கனவே உங்களுக்கு 7.5 சனி இப்போ தான் முடிஞ்சிச்சு. ஸோ அது முடிஞ்சதுலேருந்து கண்டினியூஸாக உங்களுக்கு சனி போகும்போது நன்மைகள் செய்வார்னு சொல்லுவோம். அடுத்தடுத்த இடங்களும் உங்களுக்கு நன்மை செய்து கொண்டே தான் போகிறார். இது ஜூன் 2027 வரைக்குமே சனியினுடைய இந்த ஒரு நன்மை செய்யக்கூடிய தன்மைங்கிறது தொடர்ந்து கொண்டே இருக்கும். கூடுதலாக உச்சம் பெற்ற குருவினுடைய பார்வையுமே ஜனவரி 2027 மகரத்திற்கு சனி வாங்கிக்க போகிறாருங்கும்போது உங்களுக்கு சர்ப்ப கிரகங்களினால் ஏற்படக்கூடிய அனைத்து தோஷங்களும் தடைகளும் நீங்கவே போகிறது மற்ற கிரகங்களினுடைய சுப பார்வையினால். அப்படி பார்க்கும்போது
இந்த ராகு கேது பயிற்சி காலகட்டத்தில் நீங்கள் பெருமளவுக்கு எதை நினச்சும் ஒரி பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து ஒரே ஒரு விஷயம், நீங்கள் வந்து பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஒரு முறைக்கு பல முறை யோசித்து பணம் காசை நீங்கள் செலவு செய்தால் அதுவே போதுமானது. பெரிய தடைகள் அப்படிங்கிறது எதுவும் வந்துடாது அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளலாம். முடிந்தால் சர்ப்பகிரக கோயில்களான கீழப்பெரும்பள்ளம், நாகர்கோயில், திருநாகேஸ்வரம் அல்லது ஸ்ரீகாளஹஸ்தி, இப்போ நான் சொன்ன கோயில்களில் ஏதேனும் ஒரு ஸ்தலத்திற்கு நீங்கள் சென்று வந்தாலே போதுமானது. உங்களுடைய லைஃப்பில் இருக்கக்கூடிய தடைகள் பெரும் அளவுக்கு விலகும். இவ்வளோ நேரம் நம்ம இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் பற்றி பார்த்தோம். இதில் குறிப்பாக வந்து வருஷம் முழுக்க மட்டும் இல்லை சார், எனக்கு வாழ்நாள் முழுமைக்குமே நல்லது நடந்துடாதா அப்படின்னு கேட்கக்கூடிய உங்களுக்கு, உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயரை வைத்து ஒரு சில விஷயங்களை நம்ம சரி செய்யும்போது உங்கள் லைஃப் லாங்குக்கும் நல்ல பலன்கள் அப்படிங்கிறது உறுதியாக கிடைக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய பிறந்த தேதியும் உங்களுடைய பெயரையும் கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் அனுப்பிச்சி வைக்கணும். முதல்ல நான் வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடியது பொது பலன்கள் மாத்திரமே. மறுபடியும் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன், தற்போது உங்களுக்கு பெயர் எப்படி அமைஞ்சிருக்கு, என்ன உங்கள் பெயரை நீங்கள் ஆங்கில எழுத்துக்களை தான் அனுப்பணும். உங்கள் பெயர் எப்படி அமைஞ்சிருக்கு, அது நல்லது பண்ணுமா தீமையை பண்ணுமா, அப்புறம் உங்களுடைய பிறந்த தேதியின் அமைப்பு என்ன, பிறந்த தேதியின் கூட்டு எண்ணின் அமைப்பு என்ன, இந்த தகவல்கள்லாம் உங்களுக்கு நான் வந்து பதிவு பண்ணி அனுப்புவேன். அதை நீங்கள் கேட்டுட்டு அது சரியாக இருக்கிற பட்சத்தில், நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய பலன்கள் சரியாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து என்னிடம் அந்த பெயர் திருத்த ஆலோசனை தேவைப்படுமா படாதாங்கிறத நான் அந்த பொது பலன்கள்லேயே சொல்லிடுவேன். அப்படி தேவைப்படுது அப்படின்னு நான் சொன்னதற்கு பிறகு நான் அதுவரை கூறிய பலன்கள் உங்களுக்கு பொருந்தி இருந்தால் மாத்திரம் நீங்கள் என்னுடைய கட்டண சேவைகள், அதுக்கான கன்சல்டேஷன் நீங்கள் எடுத்துக்கலாம். அது நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் எடுத்துக்கலாம். மற்றபடி நீங்கள் அனுப்ப வேண்டியது உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயர், இந்த 2 தகவலையும் எனக்கு கீழே தர்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சி விடுங்க. ஆங்கில எழுத்துக்கள் அனுப்புங்க. இதில் யாராச்சும் நிறுவனம் ரன் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய நிறுவன பெயரையுமே அனுப்பலாம். குழந்தைக்குரிய பெயர் நீங்கள் இப்போ தான் வச்சுருக்கீங்கன்னா குழந்தைக்கான பிறந்த தேதி, பிறந்த நேரம், குழந்தைக்கு நீங்கள் வைத்த பெயர், இந்த 3 தகவலையும் நீங்கள் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கான பதில் நான் ஒரு 3 நாட்களுக்குள்ளார அனுப்புகிறேன். 3 நாட்கள் கழித்து ஒருவேளை உங்களுக்கு பதில் வரலன்னா ஒரு வாரம் கழித்து மறுபடியும் அதே மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான பதில் வந்து சேரும்.